தமிழ் மேக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பிசி சீரிஸ் தான் பார்ப்போம். ஸோ பிசி சீரிஸில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ எப்பயும் போல் நம்ம ஓஎஸ் கண்டென்ட்டில் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது நம்ம ஒரு பென்ட்ரைவுக்கு எப்படி நம்ம பூட் பண்ண போகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஓஎஸ் வந்து பூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்ன, அதை எப்படி பூட் பண்ணணும், என்ன மெத்தடில் பூட் பண்ணணும், அது எப்படி பூட்டை இன்சர்ட்டும் பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி டக்குன்னு வீடியோக்குள்ளே போக வேண்டியதானே. ஸோ எதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ மொதல் விஷயம் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி என்னென்னா, நீங்கள் எந்த லேப்டாப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது கவர்மெண்ட் லேப்டாப், லெனோவோட கவர்மெண்ட் லேப்டாப். எனக்கு நேராக இந்த சைடில் வச்சிருக்கேன். இதில் தான் நான் பண்ண போகிறேன். டேரெக்டாக வீடியோ சொல்லி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. தென் ஆஃப்டர் நான் யூஸ் பண்ணும்போது எப்பயும் போல் ஒரு சோனியோட பென்ட்ரைவ் தான், 8GB பென்ட்ரைவ். அது இல்லாமல் ரிஃபெக்ட் சாஃப்ட்வேர்னு ஒன்று யூஸ் பண்ணோம். ஸோ ரிஃபெக்ட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், சாஃப்ட்வேர் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணணும் தான், இல்லை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நான் இதில் காப்பி பண்ணி வைக்கிறனாலும் சரி தான். ஓகேவா. ஸோ அடுத்து இதில் முக்கியமான விஷயம்னா, இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த ப்ராக்ரஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் பென்ட்ரைவ் பிடுங்கிறது, இல்லை பென்ட்ரைவ் ஆட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவுக்கு எதுவும் ஆகாது. பட் ஓஎஸோட ஃபைலுக்கு வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ப்ரோ, இது மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே தப்பு விடாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா இது மட்டுமே போதும். மேக்ஸிமம் எனஃப். ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். மற்றபடி உங்கள் சிஸ்டத்துக்கோ இல்லை உங்கள் பென்ட்ரைவுக்கோ இல்லை உங்களோட ஓஎஸ்க்கோ எந்த விதமான ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா. ஸோ முதல்ல வீடியோ நம்ம லேப்டாப்குள்ளே போயிடலாம். லேப்டாப்குள்ளே போயிட்டு இதை பற்றி நீ எக்ஸ்பிளைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ வாங்க லேப்டாப்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்தாச்சு. லேப்டாப்பில் வந்தோடனே எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, மவுஸை வந்து ஹிடன் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுனால. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஃபெக்ட்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் வச்சுருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ என் பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தெரியுது, பார்த்தீங்கன்னா அதான் என் பென்ட்ரைவ். ஸோ இப்போ என்னோட ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு என்னோட சாஃப்ட்வேர் லிஸ்ட் அவுட்டுக்குள்ளே போய்க்கிறேன். சாஃப்ட்வேர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. அதில் போய்ட்டு என்னோட விண்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரிஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு அப்டேட் கேட்கும். ஸோ நோ கொடுக்கணும், நோ கொடுங்க, எஸ் கொடுக்கணும், எஸ் கொடுங்க, நெட்டு கொடுத்து அப்டேட் பண்ணணும்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா மேலே காட்டும். ஸோ ரெண்டாவது ஃபார்மெட்டிங் மெத்தட் என்ன வேணும் அப்படின்றது காமிக்கும். அதுக்கப்புறம் ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஃபார்மெட் ஆகணும் அப்படின்றத காமிக்கும். நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஓகே நியூ வால்யூம்ன்றது கேட்பாங்க. நியூ வால்யூம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து எஸ்ஐன்னு கொடுத்துட்டு இமேஜை வந்து செலக்ட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் எந்த செட்டிங்ஸும் மாற்ற வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் விண்டோ 10 64 பிட்டு. ஸோ 64 பிட்டுக்கான டவுன்லோட் பண்ணி அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நவ் நம்ம ஸ்டார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த செட்டிங்ஸும் மாற்ற தேவையே இல்லை. குவிக் ஃபார்மேட் மட்டும் ஆனில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லேயே இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க. மற்றபடி இது மாதிரி ஓகே கேட்குறதுக்கெலாம் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. உங்கள் பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிமூவ் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களோட கிரியேட்டாக ப்ராட்டினேட்டேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே உள்ளாக்கப்படுகிறது. ஸோ அதனால் முதல்லேருந்து எல்லாமே க்ரியேட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங்காக ஆரம்பிச்சிருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரி ஒரு 15 டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். டாஸ்க் வந்து 15 அப்படின்றது இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது லோடிங் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகும். ஃபுல்லாக லோடிங் ஆகி முடியணும். ஓகேவா. ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணால் தான் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். யார் சாமி எங்கிட்டு வந்திருக்கான்? 10 மடங்கு இருக்கான். உண்டி ஆனா நீங்கள் தட்டுறான். இது சாதாரண. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்கிப் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு திஸ் பிசிக்கு வந்துடுங்க. திஸ் பிசிக்கு வந்தோடனையும் அந்த பென்ட்ரைவ் செக் பண்ணி பாருங்கள், அந்த பென்ட்ரைவோட ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கான்னு. அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் கொடுங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவ் பிடிங்கி தெரிய மாட்டுங்க. அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ், அதாவது நம்ம ஓஎஸ் பூட் பண்ணுற மெத்தடில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் என்னன்றதை திரும்பி பார்க்கணும். இல்லை இன்னொரு தடவை போனால் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு திரும்பி கூட ஓஎஸ் போட்டு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் எனக்கான வீடியோ. ஸோ இந்த மெத்தட் நான் சொல்லிக்க எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் சிஸ்டம் வந்து ஓஎஸ் பூட் ஆகும் உங்கள் சிஸ்டத்துக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் எவர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 100% ப்ராசஸிங் மெத்தடில் எப்படி நம்ம கரெக்டான பூட்டிங்கில் பண்ணலாம் அப்படின்றது. இது இல்லாமல் பவர் ISO வழியாகவும் பண்ணலாம். அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வாரத்துக்காக காத்துட்ருங்க. ஓகேவா? Seriously, what the fuck are you doing? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கரெக்டான ஒரு மெத்தடில் நம்மகிட்ட ISO ஃபைல் இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி ஒரு OS பற்றியா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். அதுவும் இதோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes to 20 minutes இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான். ஒருவேளை பழைய பிசியாக இருந்துச்சுன்னா 30 நிமிஷம் கூட ஆகலாம். பட் மேக்ஸிமம் 20 minutes தான் எங்களுக்கும் ஆகும். ஸோ வாட் எவர். ஸோ ஃபைல் இஸ் அ ஃபைல். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 3.0 தான் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நாங்கள் 2.0 வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே, அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு டவுட் இருக்குது ப்ரோ, பிசியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, சிக்னல் குரூப் லிங்க் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸ் தான். ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த பெய்டும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஐட்டம் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்கும். வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு தெரியும். ஓகே, பாய்.